ஆனால் பேதுருவும் அவன் அந்த 12 நபர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், இல்ல மனித மரபு ஏதாவது சொல்லட்டும், அதெல்லாம் அசிங்கம், எனக்கு வாழ்வு கிடைச்சா போதியா அப்படின்னு சொல்லி, உங்களை தானே சாப்பிட சொல்றீங்க, நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ற இடத்துல தான் இயேசு பாராட்டுகிறார். அப்ப இந்த யாரிடம் செல்வோம் இறைவா யாரால் பாடப்படுகிறது என்றால், நற்கருணை இல்லை, இந்த சதையை புசிப்பதற்கும் மீட்புக்கும் தொடர்பில்லை என்று சொல்லக்கூடிய பர்க்மான்ஸ் எழுதிய பாடல். அதன் திருத்தந்தையில சொல்கிறார். அதுக்கெல்லாம் பின்னாடி வருது. என்ன வருதுன்னா, எங்கேருந்து ஆர்ஜினேட் ஆணுச்சு, எங்கேருந்து தயாரிக்கப்பட்டது என்று பார்த்து பாட வேண்டும் என்று சொல்கிறார் அல்லவா. அதனால என்ன சொல்கிறோம், பெர்க்மான்ஸ் என்பவர் இந்த வல்ல உண்மையாக இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரை நம்பாமல் வெளியேறியவர். அவர் எழுதிய பாடலை நாம் பாடினால் அவருடைய நம்பிக்கையை தான் நாம் கொண்டிருக்கிறோம் என்று பொருள். அப்ப துக்க பாடலா அங்க பாடும் பொழுது என்னென்ன வருகிறது என்றால், அது மனித மரபுக்கு ஏற்ற பாடல். மனித மரபு கடவுளுக்கு எதிரானது. எங்க இருக்கிறது? மார்க் 7:7 அதுல இருந்து 9 வாசிங்க. அதுல குறிப்பா 8-9 வாசிங்கன்னா அவர் சொல்லுவார், நீ மனித மரபு நிலைநாட்ட கடவுளும் கட்டளை வெகு திறமையாக புறக்கணிக்கிறீர்கள் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் அவர் பர்க்மான்ஸும் செய்கிறார். மனித மரபை நிலைநாட்டி கடவுளின் கட்டளை எது, அவருடைய சதையை புசிக்க வேண்டும் என்ற கடவுளின் கட்டளையை வெகு திறமையாக புறக்கணிக்க வைக்கிறார். அதை தான் நாம் செய்கிறோம். அதை பாடும்பொழுது அதான் சொல்கிறார், தெளிவற்ற ஆன்மீக மொழிகள். அப்ப யாரிடம் செல்வோம் இறைவா, எதுக்கு வரணும், நற்கருணையை நான் புசிப்பேன், வேற வழி இல்லை அப்படிங்கிற கருத்தோடு அது பாடினீர்கள் என்றால் அது கத்தோலிக்க பாடல். ஆனால் எங்க பாடுறீங்க, துக்க பாடலா பாடுறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, எங்கேருந்து யார் எழுதினான்னு பார்க்காம பாடுறீங்க. அதெல்லாம் எங்க கொண்டு போகுதுன்னா, தெளிவற்ற இறையல், அதாவது முரண்படும் இறையல். அதான் ஆன்மீக மொழிங்கிறார். நம்ம பாடல் என்ன சொல்லணும்னா, தெளிவான கருத்தை வெளிப்படுத்தணும். தெளிவாக என்ன வெளிப்படுத்தணும், ஆண்டவரே உங்களுடைய உறவை நாடுகிறேன், நற்கருணை ஆண்டவரை நம்புகிறேன், திருச்சபையை நம்புகிறேன், போப்பாண்டர் சொல்வதை கீழ்ப்படிவேன். ஆயர்மார்களை கீழ்ப்படிதால் தான் திருத்தந்தை கீழ்ப்படிவதாக பொருள். அதனால் அவர்களெல்லாம் கீழ்ப்படிவேன். உதாரணத்துக்கு பாருங்க, 2004 ஆயர்குழு, தமிழக ஆயர்குழு கூடி பெர்க்மான்ஸ் பாடல் பாடக்கூடாது என்று தடை விதித்து ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறார்கள். அதை காட்டிய பிறகும் அனைத்து குருக்களும் என்ன செய்கிறார்கள், அதை கீழ்ப்படியாமல் இன்றும் பாடி வருகிறார்கள். யாருமே கீழ்ப்படிவை குறித்து சொல்லவில்லை. ரீகன் என்று ஒரு ஃபாதர் இருந்தார், அருட்தந்தை. அவரிடம் அந்த சர்க்குலரை காட்டி, இது மாதிரி ஆயர்கள் தடை செய்திருக்கிறார்கள், அதை வெறு நாட்கள் முன்பே காட்டி, ஆயர்மார்கள் தடை செய்திருக்கிறார்கள், ஏன் அதை பாட சொல்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, ஆயர்மார்கள் எதையாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கடைபிடிக்க முடியுமா என்று ஒரு குருவானவர் ஒரு லைட்டியிடம் சொல்கிறார். அப்ப என்ன, அங்க ஒரு தெளிவான ஆன்மீக மொழி இல்லை. எதுக்கு பாடுற, உணர்வுக்காக. அங்கேதான் ஆயர்மார்களை கீழ்ப்படிய வேண்டும், திருத்தந்தை கீழ்ப்படிய வேண்டும், திருவுலியத்தை கீழ்ப்படிய வேண்டும், திருச்சபை அதாவது சிசிசியை கீழ்ப்படிய வேண்டும். இதெல்லாம் தான் நம்மை மீட்கும் என்ற ஒரு தெளிவான ஆன்மீக மொழி இருக்கிறதா என்றால் இல்லை. அது தெளிவற்றதாக இருக்கிறது இவர்கள் சொல்லும் வார்த்தைகளில். அதனால் பாடுகிறார்கள். அதான் திருவுலிய ஆதாரம் இல்லாத பாடல்கள். இவங்க பாடுறாங்க, ஆயிரம் கீழ்ப்படியாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் திருவுலி ஆதாரம் இல்லாதது. அப்படின்னே ஒரு பாடலை பாடணும், தடனை நிறுத்திட்டு வேற 1000 பாடல் இருக்கா, பாட வேண்டியதானே. நம்முடைய நம்பிக்கை வெளிப்படுத்தக்கூடிய பாடலை பாடலாமே. பாட மாட்டாங்க. யாரு? அருங்கொடை குருக்கள். ஏன் அருங்கொடை குருக்கள் கத்தோலிக்கர்களே அல்ல. எப்படின்னா கத்தோலிக்க போதனைகளை நம்புகிறவன் தான் கத்தோலிக்க கோட்பாடுகளை நம்ப வேண்டும். கத்தோலிக்க கோட்பாடுகளை நான் நம்பவில்லை என்று ஒரு நாள் முடிவெடுத்தேன் என்றால் அன்றைய நான் கத்தோலிக்கர் இல்லாதவனாக மாறிவிடுகிறேன். இது மாதிரி என்னைக்கு அவர்கள் ஆயர்களுடைய பேச்சை கேட்கவில்லையோ அன்று முதலே அவர்கள் எல்லாம் கத்தோலிக்கர் இல்லாத நிலைக்கு போய்விட்டார்கள். இதான் உண்மை. இந்த பாடல் பாடக்கூடியவர்களும் சரி, இந்த பாடலை தடை செய்யாமல் இருப்பவர்களும் சரி, அதாவது ஆயர்களுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுபவர்களாக இல்லாதவர்களாக மாறுவதால் அவர்கள் எல்லாம் கத்தோலிக்கர்களே அல்ல. அவர்களுடைய தெளிவற்ற ஆன்மீக மொழிகளை நாம் கேட்கக்கூடாது. ஆனால் அவர்களுடைய பாடல்களையும் நாம் பாடக்கூடாது. அதான் திருத்தந்தை சொல்ல வருகிறார். தெளிவற்ற ஆன்மீக மொழி அதில் இருந்தால் அது பாடாதீர்கள், அது அபாயம். தெளிவுள்ளதாக இருக்க வேண்டும். என்ன தெளிவு? கத்தோலிக்க நம்பிக்கை வெளிப்படுத்தக்கூடிய பாடலாக அது இருக்க வேண்டும். அடுத்தது, பிரபலமான கிறிஸ்தவ கேட்ச் பிரேசஸ், அதாவது பிரசித்தி பெற்ற வாசகங்கள் அப்படின்னு சொல்லலாம். பிரபலமான கிறிஸ்தவ வார்த்தைகள் இப்ப சொன்னேன் அல்லவா, என் ஆசீர்வாதம் உனக்கு போதும், யாரிடம் செல்வோம் இறைவா, அப்புறம் இந்த மதில் இடிஞ்சு விழுந்தாலும் நான் போக மாட்டேன். இதெல்லாம் திருவுளி அடிப்படையில் அல்ல, திருவுளி வார்த்தைகளில் சில வார்த்தையை எடுத்துக்கொண்டு
மனித மரபு அல்லது ஊனியல்பு நாட்டத்தை வளர்க்கக்கூடிய பாடல்களாக என்று செயல்பட்டு வருகின்றன. அதையும் பாடாதீங்க, அதுக்கு திருவிவிலிய ஆதாரம் இல்லை. அது பேரு ஆதாரம்னா இங்கிலீஷ்ல வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது மொழிபெயர்ப்புல ஆதாரம் என்று பண்ணியிருக்கிறோம். திருவிவிலிய அடிப்படை இல்லை அப்படி வச்சுங்களா. ஃபவுண்டேஷன்னா திருவிவிலிய அடிப்படை இல்லாத பாடல்கள். இதை நாளை பார்ப்போம்.